ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சில்சிலா ட்ராமாவோட பார்ட் லெவலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா பிடிச்சவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். நல்லா குடிச்சிட்டு வந்து அந்த சைக்கோ பையன் வந்து குணாலோட வீட்டு வாசல்ல நின்னுட்டு கத்திட்டு இருப்பான். நந்தினி வெளில வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய கூட்டம் வேற கூடிடும். உடனே குணால் நந்தினி 2 பேர் திட்டிட்டு இருப்பாங்க. அவ வரமாட்டா, உன் கூட இங்க இருந்து வெளில போ அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது, நீ யாரா வந்து சொல்றதுக்கு, அது என் பொண்டாட்டி சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு நந்தினிட்ட வந்து கேக்குறான். நந்தினி வாமா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாசமா வந்து கூப்பிட்டுட்டு இருக்கான். அவ பயந்துட்டே சொல்றா, இல்ல நான் வரமாட்டேன், இனிமே உன் கூட கண்டிப்பா நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். உடனே குணால் சொல்றான், அதான் சொல்லிட்டால, இதுக்கப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை, ஒழுங்கு மதே இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை விட்டு துரத்தி விட்டுருவான். உடனே வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிப்பாங்க. என்ன மௌலி, என்னாச்சு, இந்த மாதிரி குடிகாரெல்லாம் உங்க வீட்டு வாசல்ல வந்து கத்திட்டு இருக்கான், ஆமா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவ எல்லாரையும் சமாளிச்சுட்டு வெளில அனுப்பி விட்டுட்டு உள்ளாக்க போறா. அப்ப வந்து பாட்டிக்கு செம்ம கோமா இருக்கு. என்ன நடக்குது இங்க, நம்மளோட குடும்பம் மான மரியாதையான குடும்பம், இது வரைக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி குடிகாரெல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல நின்று கத்திருக்கானா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தானே நடக்குது. அவளுக்கும் அவ புருஷனுக்கும் 1000 இருக்கும். அதுக்காக நீ இந்த வீட்டுக்கு அவளை கொண்டு வந்ததுனால தானே அவ புருஷக்கார இப்படி கத்திட்டு போறான். எனக்கு வந்து இதெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்லை, இந்த பொண்ணை வந்து அங்க போ சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பாட்டிக்காரங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மௌலி சார், ஏன் பாட்டி இப்படி பேசுறீங்க, அவ வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அதனாலதான் ஒரு ஃப்ரெண்டா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இவளை இங்க கூட்டு வந்தேன், இது கூட வந்து நம்ம பண்ணல என்ன பாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம நந்தினிக்கு தான் சப்போர்ட் பண்றா. உடனே அவங்க எல்லாம் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே வந்து நந்தினி சொல்றா, நான் தான் சொன்னல மௌலி, கண்டிப்பா வந்து நான் இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை வரணும், இப்ப பாரு என்னால உனக்கும் வந்து உன்னோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும், நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போறதுக்கு போறா. உடனே மௌலி வந்து தடுத்து நிறுத்துறா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன், நான் அந்த பாரு அவங்க எல்லாம் கோவத்துல தான் அப்படி பேசிட்டு இருக்காங்க, நான் வந்து அவங்கள சமாளிச்சுப்பேன், புரியுதா, என் மேல சத்தியமா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் வாங்கிடுறா. அவளும் வேற வழி இல்லாம உள்ளாக்க போயிடுறா. உடனே வந்து ரூமுக்கு போனோன்னு, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கா. உடனே குணால் தான் தடுக்கிறான், நீ என்ன பைத்தியமா, இப்ப வந்து போலீஸ்க்கு கால் பண்ணினா இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும், அதுக்கப்புறம் வீட்டுல உள்ளவங்க யாரையும் நம்மளால சமாளிக்க முடியாது, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி மௌலியை சமாதானப்படுத்துறான். உடனே வந்து மௌலி சொல்றா, குணால் இன்னைக்கு வந்து என்னோட நந்தினி கிட்ட நான் போய் படுத்துக்கவா, ஏன்னா இன்னைக்கு அவ ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருப்பா, அவ இன்னைக்கு ஃபுல்லா தூங்கவே மாட்டா, நான் அவ கூட இருந்தேன்னா அவளுக்கும் கொஞ்சம் நல்லா ஃபீலா இருக்கும்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்ல, சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹஸ்பண்டா அவனை அனுப்பி வைக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நந்தினியை பார்க்க ரூமுக்கு போறா. அவ பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்தையே பார்த்துட்டு அப்படியே இருக்கா. உடனே மௌலி பக்கத்துல போயிட்டு சின்ன வயசுல அவங்க 2 பேரும் எப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மெமரிஸ் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அலறா. ஆமா மௌலி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், சின்ன வயசுல நம்ம எந்த கஷ்டமும் இல்லாம அவ்வளவு ஹாப்பியா இருந்தோம்ல, ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் பாரு எவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். அந்த ராஜ்தீப்பை நான் உண்மையாதான் காதலிச்சேன், நீ எவ்வளவுதான் சொன்ன அவன் கெட்டவன், ஆனா நான் நம்பவே இல்லை, உன் பேச்சை நான் அன்னைக்கு கேட்டிருந்தா நான் நல்லா இருந்திருப்பனோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. நந்தினி ரொம்ப புலம்பிட்டு இருப்பா. அப்ப மௌலி தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, இப்ப நீ வந்து நல்ல முடிவு தானே எடுத்திருக்க, இப்ப அவனை விட்டு நீ பிரிஞ்சு வந்துட்டல, அதுவே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதுதான், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதோட 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. மார்னிங் ஆகுது. இது நம்மளோட குணால் வந்து பெட் காஃபி எடுத்துட்டு வந்துடுறான். அதோட அவங்க 2 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க 2 பேருக்கும் காஃபி எல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு நந்தினிக்கே ரொம்ப வந்து பார்க்கவே அழகா இருக்கு, இவ்வளவு நல்லவனா இருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவளுக்கு ஒரு பழைய மெமரி வந்து ஞாபகம் வரும். சைக்கோ பயலுக்கு இவ காஃபி எடுத்துட்டு போய் கொடுப்பா. அதை அவன் குடிச்சிட்டு பயங்கரமா சுற்றுக்கும் போல உடனே கத்துறான், எவ்வளவு திமிரடி உனக்கு, இவ்வளவு சுட சுட காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குற, என்னை வந்து மேல அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அது மட்டும் இல்லாம அவளோட கையை அந்த காஃபி உள்ளாக்க அப்படி சுட சுட வைக்கிறான். அவ கத்தி கதறுவா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவளுக்கே அப்படி உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதை இவங்க 2 பேரும் கவனிச்சுட்டு, என்னாச்சு நந்தினி, நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப குணால் வந்து இவ ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவளை கொஞ்சம் ஸ்மைல் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு வந்திருப்பான். நந்தினிட்ட கொடுக்குறான். நந்தினி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து, இது எனக்கா அப்படின்னு அவ கேட்கிறா. ஆமா உனக்கு தான் அப்படின்னு அவளும் சொல்ல, உடனே மௌலியும் சொல்லுவா, வாங்கிக்க வாங்கிக்க அப்படின்னு. உடனே அவளும் வாங்கிப்பா. சரி இப்ப என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ளவர் கொடுத்துட்ட, எனக்கு வந்து எங்க ரோஸ் அப்படின்னு கேட்க, உனக்கா, உனக்கெல்லாம் நான் ஃப்ளவர்லாம் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு அவ சொல்ல, அப்படியா, அப்ப பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரையும் வாங்கிப்பா. அதோட இந்த மாதிரி ஹாப்பியா வந்து மார்னிங்க ரொம்ப சந்தோஷமா வந்து விடியும் அவங்க 3 பேருக்குமே.
அதுக்கப்புறம் குணால் வந்து பாட்டிய வந்து சமாதானப்படுத்தணும் இல்லையா? அந்த வேலைய ஆரம்பிச்சிருவான். "பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நேத்து வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அந்த பையன் வந்து குடிபோதையில கத்துனதுக்கு இந்த நந்தினி வந்து என்ன பண்ணுவா? அவள பார்த்தா ரொம்பவே பாவமா இருக்குல்ல. அவளுக்கு வந்து மௌலிய தவிர வேற யாருமே கிடையாது. அதனால நம்ம தானே பாட்டி வந்து அவள நல்லபடியா பார்த்துக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசமா வந்து பேசி கவர் பண்றான். அப்பதான் குணாலுக்கு ஒரு கால் வருது. "ஓ! அப்படியா? நான் சொன்ன மாரி எல்லாமே பண்ணிட்டீங்களா? உடனே பண்ணுங்க." அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பா. "என்னப்பா என்னாச்சுன்னு?" கேட்க, இந்த மாதிரி வந்து நம்மளோட மௌலி வந்து டாக்டர் ஆகி இதை விட 10 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா, அதனால அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், அதனால நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி மௌலியே ஹாஸ்பிட்டல் வருவா. வந்த உடனே அவங்க எல்லாருமே வந்து இவளுக்காக வந்து இருப்பாங்க. எல்லாரும் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, கேக்கு அது இதுன்னு வச்சுட்டு. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்பதான் சொல்லுவா, என்னோட பொண்டாட்டி உன்னை நினைக்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? 10 வருஷம் ஆகுது நீ இந்த டாக்டரை வந்து வேலையை பார்த்து, இது வரைக்கும் எவ்வளோ பேரோட உயிரை நீ காப்பாத்திருப்ப, எவ்வளோ பேருக்கு நீ டெலிவரி பண்ணியிருப்ப, உன்னை பத்தி எனக்கு நினைக்கும் போது அவ்வளோ பெருமையா இருக்குமா, சோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பாராட்டி பேசுறா. இவன் இந்த மாதிரி ரொம்ப பாராட்ட இவளுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடும். அதோட வந்து ரொம்ப ஹாப்பியா கேக்லாம் கட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது, அப்போ வந்து நம்ம குணால் வந்து சொல்லுவான், இது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு பெரிய வந்து உனக்கு ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து எல்லா டாக்டர்ஸையுமே நான் இன்வைட் பண்ண போறேன், இதை வந்து நான் பெருசா செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். உடனே மௌலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க வா குணால் அப்படின்னு தனியா வெளில கூட்டு போய், நீ என்ன குணால் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இப்பதான் நந்தினி வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கா, இப்போ வந்து பார்ட்டி எல்லாம் வந்து கொண்டாடுறது என்ன அவசியமா, அதெல்லாம் பாத்துக்கலாம், இது நீ சர்ப்ரைஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், நந்தினி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் ஹாப்பியா இருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஆமால, நான் இதை மறந்தே போயிட்டேன், ஓகே ஓகே நீ சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நந்தினியும் வந்து கேட்டுருவா. என்னடா அது, நம்மளால இவங்க 2 பேரும் இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மோலிட்ட போய் சொல்லுவா, இந்த பாரு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, நம்மளோட வீட்லயே வந்து ஒரு சின்ன பார்ட்டியா வச்சுக்கலாமே, அங்க நிறைய வந்து எல்லா டாக்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி நம்ம வச்சுக்கலாமா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பார்ட்டியில ஆர்கனைஸ் பண்றதுலாம் ரொம்பவே பிடிக்கும், இந்த பார்ட்டியை ஃபுல்லா நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லுவா. உடனே வந்து இவ ரொம்ப ஆசையா கேட்டதுனால அவங்களும் ஒத்துப்பாங்க. அதோட வீட்டுக்கு போன உடனே அந்த பார்ட்டிக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கவனிச்சுப்பா. நம்ம மோனிக்கு பிடிச்ச மாதிரி கேக்லாம் செஞ்சுட்டு அவ்வளோ பார்த்து பார்த்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பா. அதே நேரம் இங்க சைக்கோ பையில காட்டுறாங்க. அவன் வந்து அந்த வயசான கழுட்டு பைய டாக்டர் இருக்கால, அவனுக்கு கால் பண்ணி, இந்த பாரியா நான் சொன்ன மாதிரி நீ பண்ணிடு, அப்படி மட்டும் பண்ணனா அந்த நந்தினி உனக்கு தான், அன்னைக்கு தான் ஏதோ மிஸ் ஆயிட்டா, ஆனா நான் சொன்ன மாதிரி நீ வந்து பண்ண அப்படின்னா கண்டிப்பா உனக்கு கிடைச்சிருவான்னு சொல்ல, அந்த நந்தினி மட்டும் எனக்கு கிடைக்கணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்கு எவ்வளவு லட்சம் வேணா கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இந்த மானக்கெட்ட சைக்கோ பையன் தன்னோட பொண்டாட்டியை வந்து விற்கிறதுக்கு பேரம் பேசிட்டு இருக்கான். அதோட நந்தினியோட போட்டோவை பார்த்து, நந்தினி நான் நேத்து வந்து உன்னை கூப்பிடும் போதே நீ வந்திருந்தீங்கன்னா உன்னை வந்து இந்த அளவுக்கு நான் இன்சல்ட் பண்ணியிருக்க மாட்டேன், இப்ப நீ பெரிய தப்பு பண்ணதுனால உன்னை எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளவு அவமானப்படுத்துற பாருடி அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து பேசிட்டு இருப்பான். என்ன பண்ண போறான்னு தெரியல, பெரிய பிளான் வச்சிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த சீரியல்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு? குணாலா, நந்தினியா, மௌலியா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.